இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு பிக் பாஸ் ஜூலி. இவங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே நடந்துட்டு இருக்கு. நீங்க சூழ்நிலை தெரியாம இந்த நேரத்துல கேமரா பத்திரிகையாளர் சங்கம்னு ஒரு மீட்டிங் வச்சு நடத்துறீங்களா? இன்னைக்கு நாட்டுல என்ன நிலவரம் நடக்கு தெரியுங்களா? நீங்க தானே கேமரா வச்சிருக்குது. அந்த தங்கச்சியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அந்த தங்கச்சி போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுனாங்க என்ன பண்ணுவீங்க? உடனே திமுக தான் அப்படி பண்ணிச்சுன்னுவீங்க, அதிமுக தான் அப்படி பண்ணிச்சுன்னுவீங்க. சிஎம் சார், விஜய் அண்ணா, உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேல கை வைக்காதீங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அவங்கள விட்டுருங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். ஓ, நீங்க பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். என்ன திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ள இழுத்து போட மாட்டேன். ஆனா போட்டி 2 பேருக்கு நடுவில் உள்ளதான் ஒண்ணு. இந்த தேர்தல விஜய் தோத்துருவாரு, 100 விழுக்காடு தோப்பாரு. இன்னொன்னு, இப்பதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையில ஒண்ணும் இல்லன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுன்னு, உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. தமிழ்நாட்டுல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு பிக் பாஸ் ஜூலி. இவங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே நடந்துட்டு இருக்கு. நீங்க சூழ்நிலை தெரியாம இந்த நேரத்துல கேமரா பத்திரிகையாளர் சங்கம்னு ஒரு மீட்டிங் வச்சு நடத்துறீங்களா? இன்னைக்கு நாட்டுல என்ன நிலவரம் நடக்கு தெரியுங்களா? நீங்க தானே கேமரா வச்சிருக்குது. அந்த தங்கச்சியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அந்த தங்கச்சி போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுனாங்க என்ன பண்ணுவீங்க? உடனே திமுக தான் அப்படி பண்ணிச்சுன்னுவீங்க, அதிமுக தான் அப்படி பண்ணிச்சுன்னுவீங்க.